ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் பி என்பவரை விட 6 மடங்கு அதிக திறன் கொண்டவராக இருந்தால் பி என்பவர் பணியை முடிக்க 32 நாட்கள் ஆகும். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து வேலை செய்வதன் மூலம் முழு வேலையையும் முடிக்க தேவையான நாட்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். இதுதான் கொஷினு. இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் தேவை. திறன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேலை பை நாட்கள். அதாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய திறன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பி 32 நாட்களில் பணியை முடிக்கிறதுனால பியோட திறன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/32. அதாவது இங்கே வேலையோட மதிப்பு நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். ஸோ பி ஈக்குவல் டு 1/32 அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நல்லா படிங்க. ஏ என்பவர் பி என்பவரை விட 6 மடங்கு அதிக திறன் கொண்டவராக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ அப்படிங்கிறவங்க பி காட்டிலும் ஒரு 6 மடங்கு 6B. ஸோ ஏ ஈக்குவல் டு 7B அப்படிங்கிற சமன்பாட்டை எடுத்துக்கிறோம். அப்போ ஏ ஈக்குவல் டு 7Bனா தட் இஸ் ஈக்குவல் டு 7/32. அப்போ ஏவோட திறனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட திறன் கண்டுபிடிக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணும்பொழுது ஏ ப்ளஸ் பிங்கும் போது 7/32 ப்ளஸ் 1/32. ஸோ ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா 7 + 1 8, 8/32ன்னு வரும். இந்த 32க்கு 8 நம்ம காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இப்போ நமக்கு தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏவும் பியும் இணைந்து செஞ்சால் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்ட்டு. இங்கே அவங்களோட திறனை அப்படியே நம்ம தலைகளாகிக்குவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு நாட்கள் வேணும்னா திறனை தலைகளாக போட்டுக்குவோம். ஸோ 1/4 தலைகளாக போட்டோம்னா 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. தேங்க்யூ.